தேசிய அவசர நிலை பிரகடனம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார். தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தவும், சட்டவிரோதமாக குடியேறிகளை நாடு கடத்தவும் இராணுவத்தை பயன்படுத்தும் திட்டம் இருப்பதாக அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் களம் இறங்கிய டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். வரும் ஜனவரி மாதம் அதிபராக முறைப்படி பதவியேற்றுக் கொள்ள உள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது சட்டவிரோதமாக குடியேறிகளை விரட்டி அடிப்பேன் என்று தனது கொள்கையை ட்ரம்ப் கூறியிருந்தார். அது மட்டுமின்றி அதிபராக பதவியேற்ற 24 மணி நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையே நடக்கும் போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்த சூழலில் சோசியல் மீடியாவில் ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சியில் தேசிய அவசர நிலை கொண்டு வரப்படும், இராணுவத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்த உள்ளார் என்ற ஒருவர் பதிவிட்டு இருந்தார். இந்த பதிவுக்கு பதில் அளித்த ட்ரம்ப் உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார். இந்த பதில் சர்வதேச அரசியலில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.